டிஆர்டிஓவில் அப்ரெண்டிஸ் பொசிஷன்ஸுக்கு வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ பிஇ, பிடெக், இசிஇ, ட்ரிபிள்இ, சிஎஸ்சி, சிஓபிஏ, ஸோ இது படிச்சிருக்கவங்களுக்கு இந்த அப்ரெண்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மினிமம் ஏஜ் வந்து 18 இயர்ஸ் இருக்கணும். அப்பர் ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ ரெக்ரூட்மெண்ட் வந்து மெரிட் பேசிஸ் தான். ஸோ ஃபேர்னஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இருக்கும். ஸோ எப்படி வந்து இவால்வேட் பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய ஐடிஐ மார்க்ஸ், டிப்ளமா, டிகிரி குவாலிஃபிகேஷன் இதில் ஒன்று வந்து கன்சிடர் பண்ணிக்குவாங்க. மெரிட்டில் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் அந்த உங்களுடைய லிஸ்ட்டை ஷார்ட் லிஸ்ட் ஆனிங்களா இல்லையான்றதை அஃபிஷியல் வெப்சைட்டில் போடுவாங்க. ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 13th December. DRDO.gov.in வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு பர்சனல் டீடைல்ஸ் அண்ட் உங்களுடைய அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே என்டர் பண்ணிவிட்டு ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ப்ரூஃப் ஆஃப் ஏஜ், டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் அது மாதிரி அப்ளை பண்ணணும். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ டெக்கியாக இருந்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக் இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, அண்ட் சிஓபிஏ அப்படிங்கிறது சர்டிஃபிகேட் இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட். ஸோ இதில் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா உங்களை அப்ரெண்டிஸாக செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஆல் தி பெஸ்ட்.